உலகமே பாருங்க, யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரை ஃபாலோ பண்ணுது. The world will use and throw you away, but God will pick up something that is thrown away and use it for His glory. இந்த உலகம் உன்னை பயன்படுத்தி தூக்கி எறியும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி எறிந்ததை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய நாமத்துக்காக பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறாராம். மனுஷ கால்களின் கீழே நீங்க மிதிபட போவது இல்லை. பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் மதிக்கத்தக்கதாக உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை உட்கார செய்வார். ஒரு சில பேர் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கைய புழுதியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், மனுஷ கைகள் கைவிட்ட அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்க போது உங்களை தன்னுடைய நாம மகிமைக்காக அவர் நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவர் சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாகவும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு சில பேர் சொல்லலாம், என் வாழ்க்கையெல்லாம் புழுதியா இல்ல, நானே ஒரு புழுதியா இருக்கிறேன், குப்பையை குப்பை தொட்டியில போடாம பின்ன கார்பெட் போட்டு கண்ணாடி ஷோகேஸ்குள்ள வைப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா நீங்க குப்பை அல்ல. Remember one thing, God formed man out of dust. Yes, he breathed into his nostrils and he became a living soul. அவன் மனுஷனை மண்ணிலிருந்து அவர் உருவாக்கி அவன் நாசில தன்னுடைய சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மாவாக அவன் மாறினானா. இன்றைக்கும் புழுதியா இருக்கிற உன்னை கர்த்தர் கையில் எடுக்க போறாரு, உன்னை ஃபார்ம் பண்ண, உன்னை உருவாக்க போறாரு. எஸ், உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய பரிசுத்த ஆவியின் காற்றை அவர் வீச செய்ய போறாரு. You are going to become what he has predestined you to be. உங்களை எந்த வண்ணத்துல அவர் அழைத்தாரோ அந்த வண்ணமாக நீங்கள் நிச்சயமாக மாறுவீர்கள். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். May God bless you all. May God bless you all.